இந்த மூணு கூட்டமும் இவங்களை தாங்கி பிடிக்கும். இந்து ஜைனிஸ்ட்டு, கிறிஸ்டின் ஜைனிஸ்ட்டு, யூத ஜைனிஸ்ட்டு. இந்த மூணு ஜைனிஸ்ட் கூட்டமே பார்த்தீங்கன்னா இவங்களை தாங்கி பிடிக்கும். இவங்களை இவங்களுடைய அந்த மதத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, பாகிஸ்தான்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த மதத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மெடிக்கல் சீட்டு கிடச்சிரும். பசங்களுக்கு நல்லா அவங்க ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல்த்தாக இருக்கும். முஸ்லீம்கள்லாம் வறுமையில் வாடிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் செழிப்பாக இருப்பானுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்லாம் கொடுத்து காதியானிங்கிறது இஸ்ரார் அஹமதுகிட்ட ஒரு ஃபத்வா கூட கேட்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காதியானி எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை, ஆனால் நான் காதியானின்னு என்னை சொல்லிக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு இங்கிலாண்டில் சீட்டு கிடைக்கும். அப்போது இதற்காக நான் பேருக்கு காதியானின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கலாமா? ஆனால் உள்ளத்தில் அந்த எண்ணம் இல்லை, ஆனால் காதியானின்னு சொல்லி குறிப்பிட்டுட்டு நான் போய் அங்கே படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபத்வா கேட்பாங்க. அதுக்கு இஸ்ரார் அஹமது சொல்லுவார், இது நயவஞ்சகத்தனம், இது துனியாவுடைய இந்த செயலுக்காக நீங்கள் போய் இப்படி பண்ணுறதுங்கிறது நயவஞ்சகத்தனம், அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் டாக்டர் தான் படிக்கணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் சொல்லுவார். அப்போ இதிலிருந்து நமக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறது இது தெரிய வருது. அப்போது அந்த மாதிரி இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து இவங்க தான் இவங்களை ரொம்ப தாங்குவாங்க. அதுக்கு இவங்க விளக்கம் சொல்கிறாங்க. ஏப்பா இங்கிலாண்டை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சப்போர்ட் பண்ணது உண்மை தான், ஏதோ உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க. அவங்களுடைய பயான்கள் யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்லேயே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இங்கிலாந்து எங்களுடைய நபி சப்போர்ட் பண்ணி பேசினார். ஏன் பேசினார் அப்படின்னா, இங்கிலாந்துடைய நிர்வாகம் நல்லா இருந்துச்சு, நீதியான முறையில் அவங்களுடைய கோர்ட் இருந்துச்சு. அது உண்மை தான். இன்றைக்கி நம்ம நடக்கிற கவர்மெண்ட்டை பார்த்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் அந்த காலத்து பெரியவங்களும் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு அந்த வெள்ளைக்காரன் ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல, அவன் தானே ட்ரெயின் கொண்டு வந்தான், அவன் தான் நிறைய அந்த ரோடு எல்லாம் கொண்டு வந்தான், நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, கரண்ட்டு, இதெல்லாமே கொண்டு வந்தது வெள்ளைக்காரன் தான். இன்றைக்கி வெள்ளைக்காரன் இங்கே இருந்திருந்தானா இந்நேரம் இதை விட இந்தியா நல்லா இந்த மாதிரியான டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்திருக்கலாம். அது மேட்ரு இல்லை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அந்த அடிப்படையில் இவன் பேசலை. அது இந்த மாதிரி என்னதான் இந்த நல்ல விஷயங்கள் இவன் செஞ்சுருந்தாலும் ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விஷயத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அதோடைய காலகட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட் இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரி மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, மனிதர்களுக்கு அந்த இடத்துலேருந்து வியாதிகள் பரப்புது, மக்கள்லாம் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க, போராடின மக்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டெர்லைட்டுக்கு ஃபேவராக பேசுனீங்கன்னா அப்போ நீங்கள் யார்? புரியுதா இல்லையா? அப்போ ஸ்டெர்லைட்டுடைய ஏஜெண்டாக தானே நீங்கள் பார்க்கப்படுவீங்க. இப்போ அதே மாதிரி என்ஆர்சி இஷ்யூ கொந்தளிச்சிட்ருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் மோடியுடைய வீட்டு வசதி அந்த திட்டம் இருக்குது, அது மக்களுக்கு நல்லது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசினா அப்போ எப்படி இருக்கும்? அப்போ மோடியுடைய ஏஜெண்டாக தான் நீங்கள் பார்க்கப்படுவீங்க. அப்போ இவன் பேசின காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் மத்தியில் வெறுப்பை விதைச்சிட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம போராடுவது நம்ம மேலே கடமை அப்படின்னு சொல்லி விதைச்சிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்டு அல்லாவுடைய ஒரு ரஹமத்து, இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, வெள்ளைக்காரன் கவர்மெண்ட் மட்டும் இப்போ போயிட்டு இஸ்லாமியர்களுடைய ஒரு ஆட்சி இங்கே வந்துருச்சு அப்படின்னா நாமெல்லாம் செத்தோம், இவனுக்கு சேஃப் இல்லைல்ல. இப்போ நீங்கள் எங்கேயுமே இவனுக்கு முஸ்லீம் கவர்மெண்ட்டுக்குள்ளே இவன் இருந்தானா இவன் என்ன வாஜிபுல் கத்தல், நபின்னு ஒருத்தன் வாதிட்டானா அவனுக்கு என்ன மரண தண்டனையோட கைதி. அவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் என்ன சொல்கிறான், வெள்ளைக்காரர்களுடைய கவர்மெண்ட்டு தான் சூப்பரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இன்னைக்கு கணக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும், அந்த வேலூர் இப்ராஹிம்னு ஒரு சைத்தானுக்கு சுற்றிட்டு இருக்காங்களே, இந்த வேலூர் இப்ராஹிம் எப்படி எல்லாரும் முஸ்லீம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த இப்லீஸ் ஒரு பக்கம் நின்று எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கான், இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்ல, இந்த மாதிரி அந்த காலத்து வேலூர் இப்ராஹிம் தான் இவன். அந்த காலத்தில் பிஜேபி கூட சேர்ந்து ஜால்ரா போட்ட மாதிரி அந்த காலத்தில் அவன் என்ன பண்ணிக்கிறான், இங்கிலாந்து கூட போய் இந்த சைத்தானது என்ன பண்ணிக்கிறான், அங்கே இடத்துல போய் அவன் அட்டாச் பண்ணிக்கிறான். இந்த பிரச்சனையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர்சா குலாம் அகமதுங்கிற ஒருத்தன் தன்னை நபின்னு சொல்கிறான். இதுதான் இந்த பிரச்சனையுடைய மையப்புள்ளி இதுதானே. இவன் ஒரு ஜிஹாத் வேணான்னு சொல்லட்டும், வெள்ளைக்காரனை சப்போர்ட் பண்ணிட்டோம், அதெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. நான் தான் கலிஃபான்னு சொல்லட்டும், அது கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. நான் ஒரு இறை தூதர் அப்படிங்கும்போது அது தலை போகிற மேட்ரு. நான் அல்லாவுடைய நபி அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு தலை போகிற மேட்ரு. அப்போ நாம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, இந்த பூமியில் ஒருத்தன் அல்லாவுடைய நபின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டா, இப்போ நம்ம எல்லார் மேலேயும் ஒரு கடமை என்ன ஆயிடுது அப்படின்னா, அவனை கண்டிப்பாக ஆய்வு பண்ணுவது நம்ம மேலே கடமை. இல்லை இவன் நபியா இல்லையாங்கிறது முதல்ல நாம் முடிவு பண்ணியே ஆகணும். இவன் உண்மையிலே நபியா அல்லது பொய்யான நபியா, இது முதல்ல நாம் என்ன பண்ணணும், ஆய்வு பண்ணணும். ஏன்னா
உண்மையிலே அவன் நபியா இருந்து நாமெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும், நம்ம என்ன ஆயிடுவோம்? காஃபிர் ஆயிடுவோம். உண்மையிலே அவன் நபி இல்லைன்னு வைங்க, அப்போ அவனை நம்பிக்கை கொண்டோம்னாலும் நம்ம என்ன ஆயிடுவோம்? காஃபிர் ஆயிடுவோம். அப்போ அதனால இவன் விஷயத்தை தீர்மானம் பண்ணியே தான் நம்ம ஆகணும். இவன் யாரு, இந்த சைத்தான் யாரு, இவன் நபியா இல்லை பொய்யனா, இதை முடிவு பண்ணியே ஆகணும். அப்போ இது முடிவு பண்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் பொறுத்த வரைக்கும் ஈஸியான வேலை. மற்ற உம்மத்துகளுக்கு வேணா இது சிரமமான வேலை. ஒரு ஆள் வர்றாரு, நபித்துவத்தை வந்து தாவா செய்கிறார், அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறார், நான் ஒரு இறை தூதர், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு செய்திகள் வருதுன்னு மற்ற சமுதாயத்தில் வந்து ஒருத்தன் ஆர்குமெண்ட் வச்சானா அது ரொம்ப குழப்பமான ஒரு வேலை. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான வேலை. ஏன்? மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, மற்ற இறை தூதர்கள் உடைய சமுதாயத்தினர அடுத்த இறை தூதர் வருவதற்கான ஒரு கதவு திறந்திருந்தது. அப்போ வந்து என்னன்னா, அப்போ பனி இஸ்ராயல்கள் காலத்தில் எப்படி தெரியுமா நடக்கும்? உண்மையான நபியும் வருவாங்க, ஃப்ராடு பசங்களும் வருவாங்க. சும்மா கிடையாது அவங்களுக்கு. தொடர்ச்சியாக நபிமார்கள் வந்தாங்கன்ட்டு ஒரு நபி செத்த உடனே, உதாரணத்துக்கு இந்த தெருவில் நபி செத்துட்டாருன்னு வைய, அடுத்தது ஒரு நபி வரணுமா? ஆஸ் பர் பனி இஸ்ராயலுடைய அந்த ரூல் படி டக்குன்னு என்ன பண்ணுவானுங்க, 10 பேர் கிளம்புவானுங்க. நானும் நபி, இவர் அடுத்த நபி உண்மையிலே அல்லாஹ்வால் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இந்த யூத மத குருக்கள் என்ன பண்ணுவானுங்க, தங்க ஆளை ஒருத்தனை கரெக்டில் இறக்கி விடுவானுங்க. இப்போ என்ன ஆயிரும், ஊருக்குள்ள 10 நபி இருப்பான். இந்த 10 பேர்ல யார் நபின்னு நீ கண்டுபிடிக்கணும். வேலை டிஃபிகல்ட் ஆயிருச்சா? 10 பேரை ஆராய்ச்சி பண்ணும், 10 பேருடைய வாதங்களை டெஸ்ட் பண்ணும், இவ்வளோ வேலை. ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்புறம் நபி இருக்காங்களா இல்லையான்னு முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த நபித்துவத்துடைய அந்த கதவு ஓப்பன்ல இருக்கா, சாத்தப்பட்டுருச்சா? சாத்தப்பட்டுருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து வர்றவன் எவனையுமே நாம ரிசர்ச் கூட கொண்டு வர வேண்டிய தேவையே கிடையாது. புரியுதா இல்லையா? அதே ஓப்பன் இருந்துச்சுன்னா ரிசர்ச் பண்ணி ஆகணும். எடுத்தவொடனே யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, இல்லை நீ பொய்யன்னு நாம சொல்ல முடியாது. அவனுடைய எல்லா வாதங்களையுமே நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணும். அவன் வாழ்க்கையை செக் பண்ணும், அவன் வைக்கிற ஆர்கியூமெண்ட்டை செக் பண்ணும், அவனுடைய வேதத்தை செக் பண்ணும், எல்லாமே செக் பண்ணும். அதே ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தேவையில்லை, செக் பண்ண வேண்டிய அந்த அவசியமே கிடையாது. ஏன்னா இதில் இது புரிஞ்சுக்கணும்னா எப்படின்னா, இப்போ ஆடு இருக்கு, ஆட்டுக்கறி இருக்கு, ஆட்டுக்கறி ஒருத்தன் கொண்டு வரான், ஆட்டுக்கறி வந்துருச்சு, ஆடு வந்துருச்சு. இப்போ இந்த ஆட்டுக்கறியில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. இது தானா சாகாத ஆடா, தானாக சாகாத ஆடா, அதுவாக செத்த ஆடு கிடையாதா? ஒன்று. ரெண்டாவது, அறுக்கப்பட்டிருக்குதுன்னா முறையாக அறுக்கப்பட்டிருக்கா இல்லை ஜட்கா முறையில் அறுக்கப்பட்டிருக்கா? 2. அறுக்குறானா முஸ்லீம் அறுத்தானா, முஸ்லீம் அல்லாதவன் அறுத்தானா, அல்லாவுடைய பெயர் சொல்லி அறுத்தானா, பெயர் சொல்லி. இப்போ இத்தனை ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. அதே பன்னிக்கு பன்னி அறுத்து வந்துட்டான், இப்போ என்ன பிரச்சனை, ஆராய்ச்சியே நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது பன்னி, இது முறையா அறுத்தானா, இவன் முறையா அறுக்கலையா, இது அதுவா செத்துச்சா, பிஸ்மில்லா சொல்லி அறுத்தானா, அறுத்தவன் முஸ்லீமா, நமக்கு தேவையில்லை. அப்போ ஆடு தான், பன்னி தான். இப்போ நம்ம இவன் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ இவனை முறையா அறுத்தாங்களா என்னங்கிறது தெரியல, இவன் முதல்ல ஹலாலா ஹராமான்னு பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். அப்போ அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்கே, அதாவது நபித்துவம் இருக்கா, இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இறுதி நபித்துவம்ங்கிறது நான் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு சாஃப்டாக இருந்தேன். அபு அப்துல்லாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக தான் எழுதியிருப்பாங்க காதியானிகளை பற்றி. இவங்களை வந்து காஃபிர்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு குர்ஆன் ஆயத்தை தவறாக விளங்கியிருக்காங்க, அவ்வளோதானே. அதாவது நபிமார்களின் முத்திரையாக உள்ளார் அப்படிங்கிற ஒரே ஒரு வசனம் தான் இறுதி நபித்துவத்துக்கு சான்று குர்ஆன்ல. அந்த ஒரு வசனத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக விளங்கிட்டாங்க. நாம் ஏராளமான வசனங்கள் தப்பாக விளங்கியிருந்தோம் கடந்த காலங்களில். இன்றைக்கும் நிறைய பேர், இப்போ இன்றைக்கும் நாம் எடுத்தோம்னா நிறைய விஷயம் தப்பாக விளங்கியிருப்போம். இன்றைக்கி நாம் தப்பாக விளங்கினா இன்னொருத்தன் சரியாக விளங்கியிருப்பான், அவன் சரியாக விளங்குற இடத்துல இன்னொருத்தன் தப்பாக விளங்கியிருப்பான். இதில் இவங்க ஒரே ஒரு ஆயத்தில் தானே மிஸ்டேக் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு வசனத்தை வச்சு இவனை வந்து இவங்களை வந்து காஃபிர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். அது நமக்கு சரியாக பட்டு, ஆனால் அது உண்மை, அது கிடையாது. அதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஏன்னா இந்த அகீதாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான இருக்குது. சின்ன அகீதா, பெரிய அகீதான் இருக்குது. எல்லா அகீதாவும் ஒன்று கிடையாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒன்று, இது என்னது, நம்பிக்கை, அகீதா. அதே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இது என்னது, அகீதா. அல்லாஹ்வுக்கு மகன் கிடையாது, இதுவும் அகீதா. அல்லாஹ் வந்து ஆணும் கிடையாது, பெண்ணு கிடையாது, அவனுக்கு வந்து யாருமே அவனை பார்த்த, இதெல்லாமே என்னது, அகீதா. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இது அகீதா. இதில் தப்பு பண்ணோம்னா என்ன ஆயிரும், குஃபுர் வந்துடும். அல்லாஹ் ஒன்றும் இல்லைன்னு நம்ம ஒத்துக்கலாம், இப்போ என்ன ஆயிரும், காஃபிர் ஆயிடுவோம்.
குரான் அல்லாஹ்வுடைய வேதம்னு நம்ம ஒத்துக்கல, இப்போ என்ன ஆயிடுவோம், நம்பிக்கை தான் இது, ஆனால் ஒத்துக்கல என்ன பண்ணுவோம், இப்போ காஃபிர் ஆயிடுவோம். அது மாதிரி இதெல்லாம் என்னது பெரிய அக்கீதா, அதே சின்ன அக்கீதா இருக்கு, சின்ன சின்ன நம்பிக்கைகள். உதாரணத்துக்கு இறந்தவர்கள் செவியேற்பார்களா மாட்டார்களா, செத்து போனவனுக்கு காது கேட்குமா கேட்காதா, இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான், நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. துவா தனி, துவாவை பொறுத்த வரைக்கும் அவன் செத்தவன் இல்லை, உயிரோடு இருக்கிறவங்ககிட்ட கூட கேட்க வேண்டியதுதான் கேட்கணும், கேட்கக்கூடாது. துவா பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்துல தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கபூரில் இருக்கக்கூடிய ஒரு பிணம், கபூரில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாசா காது கேட்குதா இல்லையா, அது செருப்போசை கேட்கும்னு சில ஹதீஸ்கள் வருது, கேட்காது அப்படின்னும் சில விஷயங்கள் இருக்கு. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து சின்ன அக்கீதா. இதில் வந்து தவறாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன ஆயிடாது, மிகப்பெரிய லெவல் அந்த குஃபுருங்கிற அந்த ஸ்டேட்டஸ் நம்ம போயிட மாட்டோம். அதே மாதிரி குரானை பற்றியும் சர்ச்சைகள் ஓடி இருந்தது, குரான் அருளப்பட்டதா படைக்கப்பட்டதா, இந்த மாதிரியான சர்ச்சைகள் இருந்தது. அதுலேயும் வந்து நாம் தப்பாக பண்ணிட்டா என்ன ஆயிடாது, பெருசாக ஒன்றும் குஃபுருங்கிற அந்த ஸ்டேஜ் போக முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்புறம் இறை தூதர் இருக்காங்களா இல்லையா, இவனை விட்டுருங்க சைடில், மிர்சா குலாம் அஹமதை சைடில் விட்டுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்புறம் ஒரு நபி வருவதற்கு மார்க்கத்தில் இடம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி இந்த இது இருக்குல்ல, இது ஒரு பெரிய அக்கீதால சேரும், இது சின்ன அக்கீதால வராது. இதுல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவை நீங்க இந்த உலகத்துக்குள்ள ஓபன் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நபின்னு ஒருத்தன் வருவான், ஏத்துக்கிட்டவன்லாம் முஸ்லீம்னு தனியா ஒரு குரூப் போயிடுவான், ஏத்துக்காதவன் குஃப்ர். ஏன்னா நபின்னு ஒருத்தர் உள்ள இன்ட்ரடக்ஷன் ஆனாலே ஃபர்ஸ்ட் கேள்வி இது வந்துடும், அந்த நபியை ஏத்துக்கிட்டவங்கலாம் முஸ்லீமு, நபியை ஏத்துக்காதவங்க குஃப்ரு. இஸ்லாத்திற்கும் குஃபருக்குமான அளவுகோலை யாரு, அந்த ஒரு புது மனிதர் ஆயிடுவாரு. ஸோ அந்த அடிப்படையில் இது மிகப்பெரிய அக்கீதா. இப்போ இதை ஃபைனல் பண்ணிட்டோம்னா, எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் ஒரு இறை தூதர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு ஃபைனல் பண்ணிட்டோம்னாலே மீதி அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் முக்கியமாக முடிவு பண்ண வேண்டிய விஷயம் எது, ஒருத்தன் இறை தூதர்னு தன்னை ஆர்குமெண்ட் வச்சுட்டா, அது இறுதி நபித்துவமும் முக்கியமானது. ஏன்னா நபி இருக்கா இல்லையாங்கிற அந்த விஷயமே கன்ஃபார்ம் ஆகலைன்னா நாம முஸ்லீமா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. பனி இஸ்ராயேல்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. 2வது அத்தியாயத்தில் 87 அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சில இறை தூதர்களை நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள், சிலரை வந்து கொன்றீர்கள் அப்படிங்கிறோம். இது வந்து அல்லாஹ்வுடையத்துல கோபமே உங்களுக்கு வாங்குறதுக்கு அது ஒரு காரணமா அமைஞ்சது. எது, நபிமார்களை அடையாளம் காணாததே உங்களுக்கு என்ன ஆகி போச்சு, மிகப்பெரிய ஒரு அஸாபாக போயிருச்சு. அதே மாதிரி ஒரு நபியை வச்சு தான் என்னது உம்மத்தே ஸ்டார்ட் ஆகும். உதாரணம் இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம், அப்போ இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்துக்கு பேர் என்ன, முஸ்லீம். அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. மூசா நபி வர்றாங்க, பின்னாடி பனி இஸ்ராயல்கள் வர்றாங்க, நிறைய இறை தூதர்கள் வர்றாங்க, எல்லாமே உங்களுக்கு பேர் என்ன, முஸ்லீம். ஈசா நபி வந்தாங்க, ஈசா நபியை பொய்ப்படுத்திட்டாங்க. யாரு, இந்த 3000 வருஷம் முஸ்லீம்கள் ஈசா நபி என்ன சொல்லிட்டாங்க, நபி இல்லைன்ட்டாங்க. இப்போ அந்த முஸ்லீம்களுக்கு பேர் என்ன ஆகிப்போச்சு, யூதர்கள்னு ஆயிடுச்சு. இப்போ யார் முஸ்லீமு, ஹவாரியன்கள் முஸ்லீமு. ஈசா நபி ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஹவாரியன்கள் முஸ்லீமு. அப்போ அவங்களுக்கு அப்புறம் ஈசா நபி கூட அந்த சமுதாயம் என்ன ஆகுது, முஸ்லீம்கிற பேர் சுமந்துட்டு இருக்கு. அவங்க என்ன ஆயிட்டானுங்க, இப்போ மூசா நபியை நம்பணுங்க யூதர்கள் ஆயிட்டானுங்க, ஈசா நபியை நம்பினவங்க முஸ்லீமாக இருக்காங்க. இப்போ ரசூல்லா வந்துட்டாங்க உள்ள. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரசூல்லாவை ஏற்றுக்கிட்டவங்க மட்டும் முஸ்லீமு, அவங்க 2 பேரும் இப்போ என்ன ஆயிட்டாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ ஒரு நபிங்கிறது சாதாரண நம்பிக்கைலாம் கிடையாது, உம்மத்தையே மாற்றி விட்டுரும். உம்மத்து வேற, அவங்க மதமே வேற, அவங்களது எல்லாமே வேற. இது சாதாரண ஒரு மசாயில் மேட்ரு மாதிரி இதை வந்து டீல் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சீரியஸ் இஷ்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க எப்படி இந்த நபித்துவத்துடைய அந்த ஆர்குமெண்ட் வந்து மக்கள் மத்தியில் தாவா பண்ணுறாங்க, எப்படி இவங்களை வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. கொஞ்சமாக இருக்கான்ல ஃபாலோவர், 2 கோடி பேர் வச்சுருக்கான் சப்போர்ட்ரு. எவ்வளோ, 2 கோடி பேர் வந்து வச்சுருக்கான். இந்தியாவில், பாகிஸ்தானில், பங்களாதேஷில், இங்கிலாண்டில், இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே 2 கோடி பேர் ஃபாலோவர், எல்லாமே வெல்த்தாக இருக்கிறானுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கூட ஒரு பள்ளிவாசல், அவன் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் நல்லா சிறப்பாக கட்டியிருப்பானுங்க. மேலப்பாளையத்தில் நல்லா போல்டாக இருக்கிறானுங்க, சென்னையிலையும் இருக்கிறானுங்க, இங்கே ஈரோட்டில் கூட இருப்பானுங்க, 1-2 கிடக்கும். நீங்கள் கூட நம்ம கேரளாவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறானுங்க. எனக்கு கூட ஃபோன் பண்ணியிருந்தானுங்க, ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறேன், நம்ம அவங்க பேசுகிறது ரிலேட்டடாக கொஞ்சம் பேசுகிறோம் இல்லை, அதனால் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட பேசுகிறதுலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ இவங்க எப்படி கேன்வஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை விளையாட்டு பண்ணி சில நுணுக்கமான அந்த விஷயங்கள் குரானில் இருக்குது. இந்த நம்மளால தான் குரான் ஹதீஸ் நாலேஜே இல்லை, ரொம்ப வீக்கு தானே, பாமர மக்களுக்கு சொல்கிறாங்க.
ஆமர மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த தௌஹீது தாவாவே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா வேற சில விஷயங்கள் வந்து கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியாது. அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய அந்த ஜமாத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், அதை மட்டுமே தான் அவங்களுக்கு என்ன தெரியும், அதுக்கு உண்டான ஆன்சர் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். மற்ற சில விஷயங்களுக்கு ஆன்சர் கேட்டோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அந்த அளவுக்கு தான் நாலேஜ். அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, நுட்பமான விஷயங்களை கையில் எடுப்பாங்க. ஈசா நபி மரணிச்சிட்டாங்களா இல்லையா, அப்போ அந்த குரான் வார்த்தைகள் என்ன பேசுது, அப்போ வஹி வராதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ நல்ல கனவு வஹி தானே, நல்ல கனவு வஹி தானே, வஹியுடைய 40 பங்குல ஒரு பங்கு தானே, அப்போ வஹி வந்துட்டு தானே இருக்குது.